வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சர்வீஸ் வீடியோவில் இன்றைக்கி நம்ம ரெட்மி 9 பவர் மொபைலுக்கு எப்படி அதோட டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இது ஒரு சிங்கிள் டோரு, அதனால் ஈஸியாக நம்ம ஓப்பனர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். கிளாஸ் பாடி பேக்கில் ஹீட் பண்ணி கழட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணி கழட்டலாம். ஸோ இது நமக்கு சிங்கிள் டோர் அப்படிங்கிறதுனால ஈஸியாகவே கழட்டிடலாம். ரெட்மியில் ரெட்மி 9A 9 பவர், ரெட்மி 9A ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி 9 சீரிஸ் ஃபுல்லாகவே இந்த பேக் டோரு கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்து கழட்டணும். கொஞ்சம் அவசரப்பட்டு இறுக்கமாக திறந்துட்டோம் அப்படின்னா பிளாஸ்டிக் டோர் அப்படிங்கிறதுனால ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே தான் கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஓப்பனரோ ஏதாவது வச்சு அமுக்கும் போது அது ஃபிங்கர் பிரிண்ட்டை டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவசரம் இல்லாமல் பிரிச்சிங்க அப்படின்னா தான் ஃபிங்கர் பிரிண்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் பிரித்து காட்டுதேன் பாருங்கள், எந்த ப்ரொடக்ஷனும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே இருக்குது. நம்ம வேகமாக ஓப்பனரை விட்டோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் டேமேஜ் ஆயிரும். இப்போது நம்ம ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது மேலே உள்ள கப்பை எடுத்தாச்சு. எல்லா ஸ்டிப்பையும் எடுத்துகிட்டு பேட்டரியை கழட்டினா தான் நம்ம டிஸ்பிளேக்குள்ளே லைனை எடுக்க முடியும். ஸோ பேட்டரியை மெதுவாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் சிங்கிள் லைன் தான் இருக்குது. ஸோ இதோட சிசி போர்டு கனெக்ஷன் டிஸ்பிளேலே தான் வரும். அதனால் நம்ம ஸ்பீக்கர் அந்த இதை எடுத்துகிட்டு டிஸ்பிளேயில் இருக்க அந்த ரெண்டாவது லைனை நம்ம ரெண்டாவது ஸ்டிப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், டிஸ்பிளேலே 2 லைனாக பிரித்து சிசி போர்டுக்கும் மெயின் போர்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டச்சு, சார்ஜ் பின்னு எல்லாமே அதே நம்ம டிஸ்பிளேலே தான் வருது. ஸோ இந்த ரெட்மி 9 சீரீஸில் இருக்க மேக்ஸிமம் எல்லா மாடல்லையுமே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் டிஸ்பிளே மாற்றும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃப்ரேமை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போது பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளேயை மாட்டிக்கிடலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பேஸ்ட் எக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்னா டிஸ்பிளேக்குள்ளே போயிடும். ஸோ கொஞ்சம் இடம் கருப்பாக இருக்கும், இல்லைன்னா டச் ஒர்க் ஆகாமல் போகும், இல்லை டிஸ்பிளே வராமல் போயிடும். மேலே எவ்வளோ பேஸ்ட் இருந்தாலும் நம்ம டிஸ்பிளே வைக்கும்போது எக்ஸஸாக இருக்கிறது வெளியில் வந்துடும். ஆனால் ஃப்ரேமுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது டிஸ்பிளே தான் டேமேஜ் பண்ண பார்க்கும். ஸோ பேஸ்ட்டை கொஞ்சம் கவனமாக போடுங்க. எந்த இடத்துலையும் விட்டுருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸஸாக இருந்தாலும் அதை எடுத்துருங்க. இப்போது பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. டிஸ்பிளேயை மாட்டிடலாம். டிஸ்பிளே மாட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா இதில் தான் மைக்கு, நம்ம ஸ்பீக்கர் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே இதில் தான் இருக்குது. மெயின் போர்டுக்கும் சிசி போர்டுக்குள்ள கனெக்ஷனே இந்த டிஸ்பிளேயில் தான் இருக்குது. ஸோ ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ஒதுக்கி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு விட்டுங்க.
ஸோ ஸ்டிப்பு எல்லாத்தையுமே டைட்டாக மாட்டிக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு எந்த லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்காது. நம்ம திரும்ப டிஸ்பிளே மேலே பிரச்சனை அப்படின்னு அதை கழட்ட வேண்டியதாயிரும். ஸோ எல்லா ஸ்டிப்பையும் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, எல்லாம் ப்ராப்பராக அசம்பிள் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் கப்பு ஸ்பீக்கர் கிட்ட வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போது ஃபிங்கர் பிரிண்ட்டை ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கப்பு மாட்டணும். ஃபிங்கர் பிரிண்ட்டை மாட்டியாச்சு. இப்போ கப்பையும் நம்ம ஸ்பீக்கர் இருக்கிற டைம் மாட்டிட்டு இது ஒரு அரை மணி நேரம் காய வைக்கணும். இருக்க பிடிக்காத மாதிரி ரப்பரை போட்டுட்டு அதை அரை மணி நேரம் காய வச்சு ஓப்பன் பண்ணி கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். ஸ்க்ரூ மாட்டும் போது ஒரு ஸ்க்ரூ கூட விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த கப்பில் தான் நிறையா லைன் இருக்கும். இங்கே ஸ்பீக்கர்லேயும் அப்படி தான் டச் பாயிண்ட் நிறையா இருக்கும். அது எல்லாமே இருக்கா பிடிச்சா தான் அதோட சிக்னல் அதுக்கு போகும். ஸோ எல்லாத்தையும் அதை ப்ராப்பராக வச்சுட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு அரை மணி நேரம் காய வச்சு நம்ம கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெட்மி 9 பவர் மொபைலுக்கு காம்போ இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது 9 பவர் மட்டும் இல்லை, 9 சீரீஸில் எல்லா மாடலுக்குமே இந்த மாதிரி தான் டிஸ்பிளே மாற்ற வேண்டியது இருக்கும். நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆம்பிளிஃபையர் எப்படிலாம் அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி வீடியோ பாருங்கள். டெய்லி போடுற வீடியோஸை டெய்லி பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் புது புது ஐடியாஸ் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அவங்களும் மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் சர்வீஸ் எல்லாம் கற்றுக்கிட்டட்டும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.